ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஸ்பெஷலான எள்ளுருண்டை. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணருக்கு நாங்கள் செய்கிறோம். ஸோ இதோடைய ரெசிபி பார்க்கலாமா? நான் வந்து ஒரு அரை கப்பை விட கம்மியாகவே வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். அப்போ தான் கல் மண் எது இருந்தாலும் ஃபில்டர் ஆகிடும். இப்போ இதை திருப்பி நம்ம கொதிக்க விடலாம். கொஞ்சமாக இதில் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதோடைய பதம் எப்படி இருக்கணுன்றதை நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பால் மாதிரி ஆகலை, அப்படியே இது ஸ்ப்ரெட் ஆகி போகுதுல. இது கரெக்டான பதம் கிடையாது. இது உடனே வந்துடும். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் அப்படியே எடுத்து விட்டேன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இது நான் எடுத்து போட்டேன்னா பால் மாதிரி இருக்கணும், அதாவது அது வந்து சவுண்டு வரும். ஸோ தூக்கி போடும்போது இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச வெள்ளை எள்ளு இது வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே வந்து 2 ஸ்பூன் உடச்ச கடலை. இது வறுக்க வேண்டாம், எள்ளு மட்டும் வறுத்தா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து ஒழுங்காக இது வந்து அந்த வெள்ளத்தோட மிக்ஸ் ஆகாது. ஸோ அதே மாதிரி சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இதை பிடிச்சி வச்சிடணும், அப்படி இல்லைன்னா உதிர்ந்து போயிடும். ஸோ அதனால் கையில் வந்து எண்ணெய் கண்டிப்பாக தடவிக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு சூடு வந்து பொறுக்கவே முடியாது, ரொம்பவே சூடாக இருக்கும். ஏன்னா வெல்லம் இல்லை அதனால். ஸோ கையில் ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டா நம்மளுடைய எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதே மாதிரி இன்னொரு சூப்பரான லட்டு பண்ணியிருக்கேன், அதுவுமே எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணாக்கு தான். அந்த ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இந்த எள்ளு உருண்டையோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? கேட்டிங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தாங்க இதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும், அதே மாதிரி கல் மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.